ஹலோ ஒன் அண்ட் நவீன், வெல்கம் டு நவாச்சு. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்தோட வந்துட்டு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எஸ், இந்த படம் பார்த்துட்டேன். ஸோ சாரி லேட்டாக ரிவ்யூ பண்ணதுக்கு. இப்போ தான் உங்களுக்கு டைம் கிடச்சி. ஸோ அதனால தான் படத்தை திரும்ப ரீகால் பண்ணிட்டு ரிவ்யூன்றதை பண்ணுறேன். எனிதிங் நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தா சொல்லிடுறதுக்கு ஸோ சாரி. நான் இப்போ என்ன மைண்டில் இருக்கு, நான் என்ன என்ஜாய் பண்ணேன், என்ன அந்த படத்தில் என்ன என் மைண்டில் பதிஞ்சிருக்கு சொல்கிற அளவுக்கு ரிவ்யூவில். ஸோ அதுதான் வந்துட்டு நான் ஷேர் பண்ணி போனேன். பேசிக்கலி இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். சரிங்க, யார் கடைசியில் எடுத்து நம்ம பேச போகிறது கிடையாது. என்னோட கருத்து, நான் என்ன பார்த்தேன், நான் என்ஜாய் பண்ணேன், அதுதான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு அதெல்லாம் வந்துட்டு ரிலேட் பண்ண ஆமா ப்ரோ, எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, அப்படி தான் ஃபீல் ஆச்சு ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ண, நான் பார்த்துருக்கேன். ஸோ டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்தோட ரிவ்யூக்கு போயிடலாமா? ஸோ இந்த படம் வந்துட்டு நம்ம சந்தானம் சார் தான் வந்துட்டு ரீட் அவுட் பண்ணுறாரு. ஸோ டிடி ரிட்டர்ன்ஸ் அந்த படத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஸோ இந்த படம் வந்துட்டு வந்திருக்கு. அந்த படத்தில் உங்களுக்கு தெரியும், அதோ ஒரு பேய்பங்களை மாட்டிப்பாங்க, அதுல ஒரு கேம் மாதிரி ஓடும், ஓகேவா? ஸோ அது இருக்கும். பட் இதோ அந்த பேட்டர்ன், அந்த டெம்ப்ளேட் ஒரே மாதிரி தான். பட் இந்த படம் வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் எவன் ரிவ்யூ இருக்கல கலிகளே ஊற்றுவானே, ஓகேவா? நான் ப்ளூ சட்டையை சொல்லலைங்க, சரிங்களா? அவர் ரிவ்யூ எனக்கு பேசிக்காக பிடிக்கும், செம்மையாக இருக்கும். பட் வந்துட்டு அது எனக்கு ஃபன்னாக தான் இருக்கும், ஓகேவா? தாக்கி பேசுகிற எல்லாம் பேசுகிற என்னடா படம் அப்படி தான் இருக்கும். பட் நல்லா தான் இருக்கும். ஃபேன்லாம் கிடையாது, நல்லா இருக்கும் அவர் சொல்கிறது கலைகள்லாம், ஓகேவா? ஏன் அந்த மாதிரி இல்லை, எவன் உண்மையிலே பத்த கலிகளி ஊற்றனா அவனை தூக்கி இதில் வைக்கணும்டா அப்படின்னு தோன்ற வைக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ பேசிக்காக இந்த படத்தில் வந்து சந்தானம் வந்துட்டு கிஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாரு. அந்த கேரக்டர் எப்பவுமே வந்துட்டு அதோட அந்த என்ன சொல்ற மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் ப்ரோன்னு போட்டு பேசுவாரு. அது ஒரு கட்டத்துக்கு மேலேயே கொஞ்சம் சலிச்சிருச்சு என்னை பொறுத்த வரைக்கும். அது கொஞ்சம் குறைச்சிருந்துருக்கலாமே, அந்த மாதிரி தான் தோணுச்சு. பட் அந்த கேரக்டர் அப்படிதான் இருக்கு, ஓகே. பட் காமெடின்னு எடுத்துக்கிட்டா அங்கே கவுண்டர் போடுவாரு, பட் கொஞ்சம் குறவு. பட் அவர் சுற்றி இருக்கிற ஆளுங்க தான் வந்து ஸ்கோர் பண்ணிக்கிருப்பாங்க, ஓகே. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஆப்வியஸ்லி இட்ஸ் ஸ்பாய்லர் ரிவ்யூ தான் இருக்க போகுது. ஸோ நான் என்ன என்ஜாய் பண்ணேன்னா அந்த கேரக்டர், ஸோ அது ஸ்கோர் பண்ண விட்டு லைக் இந்த கேரக்டர் இப்படி தான் கொஞ்சம் கவுண்டர் போகிறோம் அப்படி இருக்கும். அந்த கேரக்டர் சந்தானம் சார் ப்ளே பண்ண கேரக்டர் வந்துட்டு வாயில என்ன வருதோ ஓப்பனா பேசி கலி ஊத்திடுவாரு படத்தெல்லாம், ஓகேவா? அவர் பேசிக்கா இட்ஸ் மூவி ரிவ்யூவர். ஸோ நம்ம செல்வராகவன் சார் இருப்பாரு, அவர் வந்து ஆக்சுவலி ஒரு பேய், ஒரு ஃபெயில்டு ஃபில்ம் மேக்கர். ஸோ அவருக்கு இந்த மாதிரி எவன் படத்தை கழுவி ஊத்துறானோ அவருக்கு வந்துட்டு பேசிக்கா அவர் மேல வெறுப்பு, இவன் நெக்ஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு படத்தை பார்க்க வச்சு அந்த படத்துக்குள்ளே போக வச்சிருவாரு. இப்போ ரிவ்யூலாம் சில பேர் சொல்லுவாங்க, ரிவ்யூ பண்றவங்க யார் கழுவி ஊத்துறாரோ உங்களுக்கு படம் எடுத்தா தான் சார் தெரியும், படத்தை எடுத்துப்பாரு அப்படிதான் தெரியும். பட் இதுல படம் எடுக்காத, படத்துக்குள்ள போ, அப்போ வரைக்கும் உனக்கு அப்படி இருக்கும். ஸோ லைக் வந்துட்டு எப்படின்னா டெம்ப்ளேட் எப்படின்னா சினிமாக்குள்ள சினிமா, ஸோ படத்துக்குள்ள படம் போகுது, ஓகே. படத்துக்குள்ள படத்துல இருக்க ஆளே போறாங்க, அந்த மாதிரி, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு நம்ம மொட்ட ராஜேந்திரன் சார் அவரு கூட ஒரு காம்போ, அதுக்கப்புறம் வந்து நம்ம டெட்டின்னு வருவார், அதுக்கப்புறம் வந்து நம்ம மாறன் வருவார். ஸோ அவங்க கூடலாம் இப்போ ஜிவிஎம் இருப்பார், அவங்க கூட தான் இருக்கும். அப்புறம் அந்த சந்தானம் வந்து பேய்கிட்ட பாடுற மாதிரிலாம் சீக்வன்ஸ் இருக்கும், அதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு டெக்னிக்கில் வச்சு கலாச்சிருப்பாங்க, ஓகேவா? டெக்னிக்கல் என்னடா படத்தில் இப்படி பண்றீங்க, இப்ப பாருப்பா கிரெடிட்ல இவங்க பேர் வந்துருச்சு, அந்த மாதிரி சொல்லி மொட்ட ராஜேந்திர சொல்லுவாரு, கலாய்ப்பாரு. லைக் வந்து அதாவது நம்ம படம் பார்க்குறவங்க, நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்குறவங்களுக்கு புரியும், ஓகே. பேசிக்கா எனக்கு சிலது புரியல, ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு, அதாவது படத்தை பத்தி தெரியாம இருக்கிறவங்களுக்கு, லைக் படமா போய் பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் புரியாது, எதெல்லாம் வச்சு கலாய்க்கிறாங்க அந்த மாதிரி. பட் யாருக்கு வந்து இந்த டீகோட் பண்றாங்க, சினிமாவில் இருக்கிறவங்க, அதாவது படம்னா என்ன, அது ஃபிலிம் மேக்கர்ஸா இருக்கிறவங்களுக்கு அந்த விஷயம் புரியும், எதை வச்சு கலாய்க்கிறாங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ கலாய்க்கிறாங்க. லைக் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச எதுவுமே வந்துட்டு யாரையும் கொச்சப்படுத்தி பேசல. பட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச சில பேர் டைரக்டா கலாய்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேட்டன்டே, அந்த ஃபிலிம் மேக்கிங் பேட்டன்டே, அந்த அதுல இருக்க சில டெக்னிக்கல் விஷயத்த வந்துட்டு வச்சு கலாய்ச்சிருந்தாங்க. காமெடி எனக்கு தெரிஞ்சு ஓகே, நல்லா சிறப்பா இருந்துச்சு. பட் திரும்ப பார்க்க முடியுமான்னு கேட்டா என்ன, ஓகே சில சீன்ஸ் பார்க்கலாம், அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஹோல் படத்தை என்னால் கண்டிப்பா உட்காந்து பார்க்க முடியாது. எனக்கு சந்தானம் காமெடி லைக் வந்துட்டு குறவா தாங்க இருந்துச்சு. அவர் அவ்வளோ கூட காமெடின்னு அந்த கவுண்டர்னு ரொம்ப போடலங்க, எனக்கு தெரிஞ்சு குறவா தான் இருந்துச்சு. இப்போ மற்ற படத்தை கண்டிப்பா பார்த்துருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிஸ்கோட் பார்த்துருக்கீங்களா படம், சந்தானம் படம் வந்துட்டு பிஸ்கோட்டு. அந்த படம் எனக்கு செம்ம ஃபேவரட். அவர் எல்லாத்துலயும் அவர் கவுண்டர் இருக்கும். சந்தானமோட எல்லா சீன்லயும் ஒரு கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு.
எல்லாத்துலயும் கடைசி எண்டு வரைக்கும் கவுண்டர் இருக்கும். ஓகேவா? அந்த அந்த ஃபிளாஷ்பேக், அந்த ஒரு கதையில அந்த கேரக்டர் ப்ளே பண்ணுவாங்களா ராஜா மாதிரி, நீங்க இப்ப பார்த்துருப்பீங்கன்னா நிறைய கேரக்டர் வரும். ஸோ அதுல வந்துட்டு அந்த ராஜா கவுண்டர் கொடுக்குற மாதிரி, நம்ம ஆனந்த் ராஜ் கவுண்டர் கொடுக்குற மாதிரி, அதெல்லாம் வந்துட்டு நல்லா ஃபன்னா இருக்குங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஃபுல் படம் கிடைக்கல, பட் அந்த சீன்ஸ்லாம் இருக்கும் யூடியூப்ல. நான் பார்த்து செம்மையா என்ஜாய் பண்ணுவேன். பட் அந்த மாதிரி கம்பெனி சொல்ல போனோம் இல்ல, அந்த மாதிரி அவ்வளோதான் கவுண்டர் போடல. ஸோ எனக்கு வந்துட்டு இன்னும் நிறைய கவுண்டர் போட்டா நல்லா இருக்குமா. பட் இந்த படம் பேசிக்கலி என்னன்னா அந்த ரிவ்யூ வச்சு செய்யுது. ஓகேவா? கழுவியா ஊத்துற படத்தை நீ வச்சு போ, தப்பிச்சு வா அந்த படத்துல இருந்து. அந்த அந்த ஒரு கேர்ஸ் மாதிரி தான். ஓகே, கேர்ஸ் ஆஃப் சினிமா, கேர்ஸ் ஆஃப் ரிவ்யூவர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். கேர்ஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸ் அந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சிருந்தா கூட பொருந்தி இருக்கும். ஸோ ஒரு கேர்ஸ் தான், ஒரு சாபம் தான். ஸோ அந்த சாபத்திலேருந்து மீண்டு வரானா இல்லையா? ஸோ அந்த படம் கடைசி முடிகிற வரைக்கும் வந்துட்டு இருக்கணும் அந்த படத்துக்குள்ள. நடுவில் செத்துக்கிட்டு பின்னா முடிஞ்சிருச்சு, அந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ கடைசியில வந்துட்டு ஒரு மெசேஜ் மாதிரி கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. சில பேருக்கு கன்வே ஆயிருக்கும், சில பேருக்கு இருந்திருக்காது. ஸோ ஹோப்ஃபுல்லி எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சா இல்லையா கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ படம் நல்லா இருந்துச்சு. சில சீன்ஸ் வந்து சிரிக்கிற மாதிரி ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சில சீன் எனக்கு வந்துட்டு சிரிப்பும் வரல, ஒர்க் அவுட் ஆகல. பட் நல்லா இருந்துச்சு, காட்சிகளும் நல்லா எடுத்திருந்தாங்க, சரிங்களா? ஸோ அந்த கோவிந்தா சாங், கோவிந்தா சாங்க்கு கோவிந்தா பல பாட்டு நல்லா இருந்துச்சு. அதை வச்சு இவ்வளவு எனக்கு என்னன்னா, பாட்டு போட்டதுக்கு இப்படி அப்ப விளைக்கிறாங்க, படத்துலலாம் விளைக்கிறாங்களே, அப்ப உங்களுக்கு கோவிந்தா தானா இப்படிலாம் போட்டு விளைக்கிறாங்க? அப்ப அது அவரோட இதுதானே, இந்த நெத்தில தின்னூறு தானே, இப்படி எல்லாம் கோவிந்தா தானா? அது விளைக்கலாம் அதான் போய் கேட்க மாட்டீங்களா? எத்தனை படத்துல கலாச்சிருப்பாங்க. வடிவேலு, விவேக் சார் வடிவேல் சார் எல்லாம் காமெடி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க கேட்டதுல பாட்டுக்கு மட்டும் அந்த பாட்டோட தீம் எடுத்துட்டா மட்டும் நீங்க என்னப்பா என்ன எனக்கு புரியவே இல்லை. ஏதோ அந்த கோவிந்தா வச்சு விடைச்சிட்டானுங்க, அது உங்களுக்கு தெரியல. பட் இப்ப அந்த பாட்டோட டியூனை வந்துட்டு அழகா ரீக்ரியேட் பண்ணி போட்டதுக்கு இப்படியாடா? எனக்கு அப்படிதான் கேட்கற மாதிரி இருக்கு. பட் நம்மளால எதுவும் கேட்க முடியாது. ஓகே, ஸோ நான் என்ஜாய் பண்ணேன். பேசிக்கலி நான் அந்த பாட்டை என்ஜாய் பண்ணேன். பட் அது இழிவுபடுத்துற மாதிரி இல்லையா, அந்த சாமியை இழிவுபடுத்துற மாதிரி இல்லையே. அந்த டியூனை தான் எடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரீக்ரியேஷன் மாதிரி இருந்துச்சு. நல்லா இருக்க, செம்மையா இருக்கு, என்னோட சாமி பாட்டை வந்துட்டு அழகா மாற்றி வச்சிட்டீங்க. அந்த டியூனை எடுத்து அழகா அந்த கேரக்டர் இன்ட்ரோக்கு மாதிரி போட்டுட்டீங்க. நல்லா இருக்க, அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சி. பட் படத்துல வரல. பட் இட்ஸ் ஓகே, நல்லா இருந்துச்சு. அதுவும் இது தனியா கூட தூக்கிட்டாங்க. யூடியூப்ல நீங்க சாங் கேட்டா கூட அந்த சாங்ல கூட அந்த கோவிந்தா வார்த்தை இருக்காது, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ பரவாயில்ல, ஆரம்பத்தில் நான் ரியாக்ட் பண்ணிட்டேன், சந்தோஷம். ஐயோ யாராச்சும் தூக்கிடாதீங்க, நல்லா இருக்கும். ஸோ யாருக்கு இந்த படம் யார் பார்த்துட்டீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு படம், உங்களுக்கு பிடிச்சா பிடிக்கல கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட வெளியே முடிச்சுக்கிறேன். சீ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப். டேக் கேர், பை.